உண்மையான முஹாஜிர் என்பவர்கள் யார் என்றால், அல்லாஹ் தடுத்தாங்கிறதுக்காக அந்த காரியத்தை விட்டு விலகிறவர். வட்டியில தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் தடுத்துட்டா வேண்டாம். எனக்கு மது ரொம்ப பழக்கம், ரொம்ப பிரியம், அல்லாஹ் தடுத்துட்டா வேண்டாம். அல்லாஹ் தடுத்துட்டா வேண்டாங்கிறதுக்காக வேண்டாம் என்று சொல்லி தனக்கு பிரியத்திற்குரியதை கூட யார் விடுறாரோ அவரும் அல்லாஹ்வின் பார்வையில் முஹாஜிராக பதிவு செய்யப்படுவார். அப்ப நம்மளால ஹிஜ்ரத் செய்ய முடியலன்னு வருத்தப்படக்கூடாது. இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம், ஹிஜ்ரத்லாம் பெரிய பாக்கியம், சாதாரண பாக்கியம் கிடையாது. ரசூல்லா சொன்னாங்க 3 நபர்களுக்கு தான் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு அனைத்து பாவம் மன்னிக்கப்படும், ஷஹீதாக்கப்பட்டவருக்கு அனைத்து பாவம், அதாவது ஹஜ்ஜி செய்யக்கூடியவருக்கு அனைத்து பாவம் மன்னிக்கப்படும். 3வது நபர் யாருன்னா ஹிஜ்ரத் செய்யக்கூடியவருக்கு அனைத்து பாவம் மன்னிக்கப்படும். இது அல்லாத இன்னொரு செய்தி தான் ஷஹீதுக்கும் அனைத்து பாவம் மன்னிக்கப்படும். அப்ப 4 காரியம் வரும். அதுல நமக்கு ஹிஜ்ரத்துக்கான வாய்ப்பே நமக்கு இல்லையேன்னு தோணும். ரசூல்லா சொல்றாங்க, நீ ஏன் ஹிஜ்ரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிற? அல்லாஹ் தடுத்துட்டாங்கிறதுக்காண்டி ஒரு பாவத்தை விட்டுரு, அல்லாஹ் தடுத்த எல்லா காரியத்தை விட்டுரு, அல்லாஹ் சொன்ன காரியத்தை மட்டும் செய்ய, நீயும் ஹிஜ்ரத் செய்தவன் முஹாஜிர் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்